கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். பேதுரு எழுதின முதலாம் நிருபத்தினுடைய 1ஆம் அதிகாரம். லைட்ஸ் போடுங்க, வெளியே இருக்க லைட்ஸ், ஃபோக்கஸ் லைட்ஸ் போடுங்க. வாசிங்க, முழு அதிகாரத்தையும் வாசிக்க கவனிப்போம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமலிருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமலிருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களிலுள்ள இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அன்றியும் பட்சபாதம் இல்லாத அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரிலொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. ஆமென் சொல்கிறீங்களா? அந்த நாட்களிலே மிகுந்த உபத்திரவம் சபைக்கு உண்டாயிருந்தது.
கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் கிறிஸ்துவை தங்களுக்கு ராஜாவாக கொண்டிருந்தபடினாலே ரோம அரசாங்கம் கிறிஸ்தவர்களை மிக வெகுவாய் தண்டித்தது. அவர்கள் சிதறப்பட்டு இருந்தார்கள். அவர்கள் சிதறப்பட்டு அவர்கள் பாடுகளிலே, வேதனைகளிலே, உலகத்தினுடைய பார்வைக்கு அவர்கள் பரதேசிகளைப் போல இருந்தார்கள். ராமேன் சொல்கிறீங்களா? அவர்களுக்கு சொந்த வீடுகள் இருந்திருக்கலாம், அவர்களுக்கு சொந்த நிலங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் சுவிசேஷத்தின் நிமித்தமாய் துரத்தப்பட்டவர்களாக, சிதறப்பட்டவர்களாக, பரதேசிகளாக தெரிந்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு அவர் எழுதுகிற நிருபத்திலே மிக முக்கியமாக 7 காரியங்களை அடிப்படையாக சொல்கிறார். உங்களுக்கு சுவிசேஷம் இதுதான், உங்களுக்கு இதுதான் வசனம் அப்படின்றதையும் தெளிவாக சொல்கிறார். இந்த நிருபத்தை நான் வாசித்து கொண்டிருந்த போது நிறைய நேரம் அப்படி உபத்திரவங்களில் இருக்கிறவங்கள, அப்படி பாடுகளில் இருக்கிறவங்கள, அவங்க ஆண்டவர் வார்த்தை நிமித்தம் அவங்கள பரிசுத்தவான்கள் பேதுரு, அப்போஸ்தலனாகிய பவுல் இவங்களாம் என்ன பண்ணலன்னா, கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் சொந்த பிரச்சனைக்கு பதில் கொடுப்பாரு. இத்தனைக்கும் அவங்களுடைய சொந்த பிரச்சனைகள் இல்லை, இவங்க கடந்து போனது சுவிசேஷத்து நிமித்தமாக உண்டான உபத்திரவம், பாடுகள், இதெல்லாம் அவர்கள் சகித்து கொண்டிருக்கும் போது அவங்களுக்கு ஆறுதலாக எழுதணும், அவங்களுக்கு தேர்தலாக எழுதணும், அவங்களுக்கு அப்படின்ற இல்லை கொஞ்ச நாளில் சரியாயிரும், நீங்கள் எல்லாம் சரியா அப்படின்ற மாதிரி எந்த உலக பிரகாரமான எந்த ஹோப்பையோ, உலக பிரகாரமான எந்த தேர்தலையோ அவர்கள் கொடுக்கவில்லை. ஆமென் சொல்கிறீங்களா? அவர்களுக்கு சொல்ல வேண்டிய சத்தியங்களை தெளிவாக எழுதுகிறார்கள். நல்லா ஆமென் சொல்லுங்கள். ஆமென். இந்த உபத்திரவங்கள் நடுவில், இந்த பாடுகள் நடுவில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் மனதிலே வைத்திருக்க வேண்டிய 7 காரியங்களை அவர் அழகாக தெளிவாக எழுதுகிறார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ப்ரெஷஸான ட்ரூத்து. ஒரு வேளை தெரிந்ததாக இருந்தாலும் அறிந்ததாக இருந்தாலும் அடிக்கடி கவனமாய் நாம் இருக்க வேண்டிய முக்கியமான அடிப்படை. ஆமென் சொல்கிறீங்களா? ஃபவுண்டேஷன் சரியாக இல்லைன்னா பில்டிங் என்னவா இருக்காது, ஸ்ட்ராங்காக இருக்காது. அதனால் சில நேரம் ஃபவுண்டேஷனை திரும்ப திரும்ப என்ன செய்யணும், கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும், பழுது பார்த்துக்கணும். நல்லா ஆமென் சொல்கிறீங்களா? இங்கே அவர் சொல்கிறாரு 2ஆம் வசனத்தில், சிதறி இருக்கிறவர்களை பார்த்து சொல்கிறாரு, பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். கையில் வைத்து ஒரு ஆமென் சொல்கிறேன். இந்த இடத்துல நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த இடத்துல அவர் பார்த்து சொல்கிறாரு, இங்கே பாரு, உன்னுடைய ரட்சிப்புன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த சால்வேஷன் இந்த சால்வேஷனில் பிதா இதை முன்னறிந்தார். ஆமென் சொல்கிறீங்களா? இட் வாஸ் இன் த ஃபோர் நாலேஜ் ஆஃப் த லார்ட், த ஃபாதர். பிதாவாகிய தேவன் அவர் தான் உங்களை சூஸ் பண்ணார். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உங்களை சூஸ் பண்ணிட்டாரு. யூ வேர் இன் த மைண்ட் ஆஃப் காட். அது அவருடைய முன்னறிவின்படி நடந்த விஷயம். 2வது சொல்கிறாரு, நீங்கள் யாரால் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்? பரிசுத்த ஆவியானவராலே. இந்த ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ரட்சிக்கப்படும் போது இனிமே நான் பாவி அல்ல, இனிமே நான் பரிசுத்தவான், நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன்ற அந்த அந்தஸ்தை கொடுத்தது அது ஆவியானவருடைய வேலை. அந்த அந்தஸ்துக்கு காரணமாக இருந்தது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதல். ஆமென் சொல்கிறீங்களா? பாருங்கள், ரட்சிப்பில் 3 பேருமே, திருத்துவத்தில் இருக்கிற 3 பேருமே இன்வால்வாக இருக்கிறாங்க, சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அவர் சொல்ல வர்றது, யூ ஆர் ப்ரெஷியஸ் ஒன், நீ தேவனுக்கு முன்பாக விலையேற பெற்றவன். அவன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? நீ பெற்றிருக்கிற இந்த சால்வேஷன், இந்த ரட்சிப்பு இருக்குல்ல, நாம் பெற்றிருக்கிற இந்த ரட்சிப்பு இருக்குல்ல, இது ஏதோ ஒரு எதேச்சியாக நடந்த ஒன்று இல்லை. ஏதோ ஏதோ ஆண்டவரை தெரிந்து கொண்டோம், ஏதோ ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தோம், ஏதோ சபைக்கு போக ஆரம்பித்தோம், எப்படியோ வந்துருச்சு, அப்படி கிடையாது. இதெல்லாம் பரலோகம் முன்குறித்த ஒன்று. இதில் முழு பரலோகமும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. உலகத்தில் 3/4 பேர் கிடைக்காத ஒன்று, உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு கிடைக்காத ஒன்று நமக்கு கிடைத்திருக்கிறது. இதில் முழு பரலோகம் சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. Then this is something to be celebrated. பாடுகள் நிமித்தமாக, உபத்திரங்கள் நிமித்தமாக சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு அங்கே அவர்களை திடப்படுத்துவதற்கு அவர் சொல்கிற ஒரு காரியம், நீ எதுக்காக இந்த பாடுகளை அனுபவிக்கிற, எதுக்காக இந்த உபத்திரத்தை அனுபவிக்கிற, எதுக்காக இந்த கண்ணீரின் பாதையில் போகிற, இந்த ரட்சிப்பினால தானே. ஆனால் இந்த ரட்சிப்பு என்பது விலையேற பெற்ற ஒன்று. அது சம்திங் டு பி செலிப்ரேட்டட், அது சம்திங் டு பி, அது கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று.
இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய நேரம் நம்ம நன்றி சொல்கிறது, நாம் கர்த்தரை துதிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா, உணவு கொடுத்தீங்க, ஆகாரம் கொடுத்தீங்க, நல்ல வேலை கொடுத்தீங்க, சம்பளம் கொடுத்தீங்க, பிள்ளை, இதெல்லாம் ரைட்டு. ஆனால் முதல்ல நாம் துதிக்க வேண்டிய, கொண்டாட வேண்டிய ஒரு பெரிய ஸ்லாக்கியம் கர்த்தர் நம்ம கொடுத்த மேலான ரட்சிப்பு. சத்தமாக எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? Are you praising God all the time for your salvation? உங்களுடைய ரட்சிப்புக்காக தேவனை அடிக்கடி துதிக்கிறீர்களா? அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தில் 1000 அற்புதங்கள் நமக்கு நடக்காமல் இருக்கலாங்க. ஆனால் விலையேற பெற்ற முதல் அற்புதம் நம்ம லைஃப்பில் நடந்தது தேவன் கொடுத்த இந்த மேலான ரட்சிப்பு. ஸோ அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் வந்து இந்த பரலோகமே அதில் இன்வால்வ் ஆகிருக்குது. ட்ரைன் காட் ஹஸ் இன்வால்வ் இன் இட். அதனால் நீங்கள் உலகத்தின் பார்வைக்கு சிதறப்பட்டவர்களாக இருக்கலாம், பரதேசிகளாக இருக்கலாம், ஆனால் பரலோகத்தின் பார்வைக்கு நீங்கள் முக்கியமானவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யூ ஆர் காட்ஸ் சாய்ஸ், யூ ஆர் சோசன். ஹல்லேலூயா. ரெண்டாவது, அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. நமக்கு வந்து முக்கியமான சத்தியம் 4ஆம் வசனத்தில், அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாதுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை என்ன செய்தார்? மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? கைகள் உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்களேன். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயத்தை நினைவுபடுத்துகிறாரு. கவனிங்க, அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரம் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறார். என்ன கவனிங்க, சுதந்திரம் அப்படின்னா, சுதந்திரம்னா நம்ம நிறைய பேர் இது மிஸ்டேக்காக புரிஞ்சிக்கூடாது. சுதந்திரம் வேற, சுதந்திரம் வேற. சுதந்திரம்னா விடுதலை, ஃப்ரீடம். சுதந்திரம் அப்படின்னா எனக்காக நியமிக்கப்பட்ட, எனக்கு உரிய ஒன்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொத்து, பாத்தியதை. அப்பா எனக்குன்னு அப்பாவுடைய சொத்து இருந்துச்சுன்னா, இல்லை அம்மாவோட சொத்து இருந்துச்சுன்னா, அவருடைய பிள்ளையாக இருந்தால், அவங்களுடைய மகனாக இருந்தால், மகளாக இருந்தால், கட்டாயம் அது என்னுடைய சுதந்திரம். அது பேர் என்னது? என்னுடைய சுதந்திரம், மை பொசஷன், எனக்காக நியமிக்கப்பட்டது. இப்போ சொல்கிறாரு, அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகி. ஏன் இந்த வாடாததுமாகி என்ற வார்த்தை யூஸ் பண்ணுறார்? ஏன் அழியாதுன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறார்? அந்த நாட்களில் இன்றைக்கி இப்போ நடக்கிற அந்த ஒலிம்பிக் கேம்ஸ்லாம் வந்து வே பேக் டு ஃபஸ்ட் செஞ்சுரி. அந்த நாட்களில் ரோமாபுரியில் இதை ரொம்ப விசேஷமாக என்ன செய்வாங்க, கொண்டாடுவாங்க. அது அப்படியே வந்தது தான். அங்கே ஒலிம்பியா என்கிற மலையின் மேலே இது நடக்கும். இது நடக்கும்போது ஒவ்வொரு, குறிப்பாக இந்த ஓட்டப்பந்தயம் போன்ற விஷயங்களெல்லாம் அந்த ஓடி முடிக்கிறவனுக்கு கொடுக்கப்படுகிற அந்த கிரீடத்தில் அழகான அரிய பூக்களை என்ன செய்திருப்பாங்கன்னா அதில் வச்சு பின்னிருப்பாங்க. அவ்வளவு அது ஒருத்தனுடைய தலையில் இருந்தால் அது அவனுக்கு என்னது? மகிமையான நாள். அது மகிமையான கிரீடம் அவனுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு அடுத்த நாள் பார்த்தா அது எப்படி இருக்கும்? அந்த ஒரு நாள் கிடைக்க போகிற ஒரு மகிமைக்காக, ஒரு வாடப்போகிற ஒரு கிரீடத்துக்காக அவன் எத்தனை நாள் பயிற்சி எடுக்கிறான், எத்தனை தியாகங்கள் செய்கிறான். அவன் கண்ணெல்லாம் அது மேலேயே இருக்கிறது, அவனுடைய இருதயமெல்லாம் அது மேலேயே இருக்கிறது என்று சொன்னால், நமக்கு வாடாத, அழிவற்ற, மாசற்ற ஒரு கிரீடம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவர் சொல்கிறாரு, ஃபோக்கஸ் ஆன் தேட். அது மேலே என்ன செய்யுங்க? கண்ணை வைங்க. அந்த சுதந்திரம் உங்களுக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தா, நம்ம லைஃபு, நம்ம வாழ்கிறத பார்த்தா ஏதோ இந்த வாழ்க்கையிலேயே வாழ்ந்து இதோட முடித்து இதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கை இல்லை, இதுக்கப்புறம் நமக்கு ஜீவன் இல்லைன்ற மாதிரியே வாழ்ந்துட்டுருக்குறோம். இது வந்து ஒரு ட்ரையல் தான், இது வந்து ஒரு சோதனை ஓட்டம் தான். நமக்கு நித்திய ஓட்டம் ஒன்று இருக்கிறது, நித்திய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. ஸோ ஃபோக்கஸ் ஆன் த எட்டர்னல் திங்ஸ். அது மேலே கண்களை வைத்து அடிக்கடி யோசிப்போம், நான் உண்மையாக நித்தியத்துக்காக ஓடிட்டுருக்கிறேன்னா, எனக்காகவே ஓடிட்டுருக்கிறேன்னா? எவ்ரி ஒன் தட் இஸ் சீட்டட் ஹியர், இங்கே இருக்கிற எல்லாருமே எனக்காக, அடுத்து எதையாவது செய்து என் பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வச்சு அவங்கள நல்லா செட்டில் பண்ணி அவங்களுக்காக வாழ்ந்து அதுக்கப்புறம் இப்படியே வாழ்ந்து முடிக்கிறதுக்கு தேவன் நம்மை ரட்சிக்கவில்லை. நமக்காக ஒரு சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மேலே நம்ம ஃபோக்கஸ் இருப்பதாக. ஹல்லேலூயா. ஆமாம்,
தேவனுக்காக வாழ்கிற, தேவனுக்காக செய்கிற, தேவனுக்காக நாம் மேற்கொள்ளுகிற எந்த ஒன்றிற்காகவும் நித்திய பலன் இருக்கத்தான் செய்கிறது. அது மாறவே மாறாது. ஆண்டவர்கிட்ட அதிகமாக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் அந்த நித்திய பலனுக்காக, அந்த வாடாத சுதந்திரத்திற்காக, அந்த அழிவற்ற மாசற்ற சுதந்திரத்திற்காக நான் வாழுகிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும் ஆண்டவரே. Let me not live just alone for this world. இந்த உலகத்துக்காகவே, உலகத்துக்கு பேருக்காகவே, புகழுக்காகவே நான் வாழ்ந்து விடாதபடி. ராமேன் சொல்றீங்களா? பரலோகத்தில் ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் ஆண்டவரை துதிக்கிறாங்க. They don't thank God for, ஆண்டவரே பூமியில் எங்களுக்கு இவ்வளோ பேரை கொடுத்தீங்க, புகழை கொடுத்தீங்க, பணத்தை கொடுத்தீங்க, சொத்தை கொடுத்தீங்க, செல்வத்தை கொடுத்தீங்க, செல்வாக்கை கொடுத்தீங்க. நோ நோ நோ, தே டோன்ட். ஏன்னா அதெல்லாம் பரலோகத்துலேருந்து பார்க்கும்போது அவர்களுக்கு தூசியாய்த்தான் இருந்திருக்கிறது. அதனால தான் பரலோகத்தில் பாடலில் எங்களை தேவனுக்கு முன்பாக ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆக்கினவர்கள், எங்களை மீட்டு கொண்ட ஆட்டுக்குட்டியானவருக்கு. இந்த பாடல் தான். they thank God for the salvation. அவங்க எப்போவுமே தேவனை துதிக்கிறது அந்த சால்வேஷன் கிடச்சதுனால தான், அந்த நித்திய பாக்கியம் கிடச்சதுனால தான் நாங்கள் இன்னைக்கு இவ்வளவு மகிமையான இடத்துல நிற்கிறோன்றதை தவிர வேறு எதுவுமே பெருசாக தெரியல. ஹல்லேலூயா. they don't live for, they don't consider all the glory of the world. அதனால் let us fix our eyes on something what we can receive from the Lord. ஒவ்வொருத்தர நேரங்களில் உண்மையாக இருந்து தேவனுடைய நித்தியத்துக்கான ஒரு காரியத்துக்காக ஒன்றை செய்கிறதற்கு என் வாழ்க்கையை அர்ப்பணித்து, அதுக்காக என் ஃபோக்கஸை வைத்து, தேவனை சந்திக்கிற நாளிலே, அவர் மகிமையாய் என்னை சந்திக்கிற அந்த நாளிலே மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் கனமும் உண்டாயிருக்கிறதற்கான விஷயங்களில் நம்ம இருதயம் கட்டாயமாக செலுத்தப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம். ஸ்டார்ட் நவ், ப்ரே நவ். ஆண்டவரே, அந்த வாடாத சுதந்திரத்திற்கு, அந்த மாறாத சுதந்திரத்துக்கு, அந்த அழியாத சுதந்திரத்துக்கு ஏதுவாக என்னுடைய இருதயம் துடிக்கட்டும். பிரைஸ் காட். அதுக்கப்புறம் 6ஆம் வசனத்தில், இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், ஆனாலும் என்றாலும், சத்தமாக எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, துன்பப்பட வேண்டியது என்ன சொல்கிறாரு? அவசியமானதால். ராமேன் சொல்கிறீங்களா? இந்த கிறிஸ்டியன் லைஃப்பில் முக்கியமான ஃபவுண்டேஷனல் ட்ரூத்தில் 3வது ஒரு முக்கியமான சத்தியத்தை அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. துன்பப்பட வேண்டியது என்னவா இருக்கிறது? அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்துவின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம். ஏன்னா 2 அதிகாரம் கழிச்சு சொல்கிறார், ஒருவன் கிறிஸ்தவனாக இருந்தால் அவன் பாடுபட்டால், கிறிஸ்தவனாக இருந்தால் பாடுபடும்போது அவன் வெட்கப்படாமல் அதை சகிக்க கடவுன்னு எழுதுறாரு. பீயிங் அ கிறிஸ்டியன், தேவனுக்காக உபத்திரவங்களை சகிக்கும் போது, வசனத்துக்காக உபத்திரவங்களை சந்திக்கும் போது, வசனத்தின்படி வாழும்போது நமக்கு உண்டாகிற பாடுகள் நடுவில், சுவிசேஷத்திற்காக நிற்கிற போது நமக்கு உண்டாகிற உபத்திரவங்கள் நடுவில் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும், துன்பப்பட வேண்டியது என்னதான்? சத்தமாக ஒரு ஆமென் சொல்கிறீங்களா? அவசியமானது. இப்பொழுது கொஞ்ச காலம் பல விதமான சோதனைகளில் என்ன செய்கிறீர்கள்? துக்கப்படுகிறீர்கள். அதுக்கு அவர் கொடுக்குற ஒரே ஒரு காரணம் என்னது? ஏன் அழிந்து போகிற பொன் என்ன செய்யணும்? அக்கினினாலே சோதிக்கப்பட வேண்டும். ஆனால் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்கிறீங்களா? அழிந்து போகிற பொண்ணை கொண்டு போய் என்ன செய்கிறாங்க? அதை நெருப்பில் வைத்து புடமிடுகிறார்கள், சோதிக்கிறார்கள். ஆனால் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் என்ன பண்ணப்படும்? பல விதங்களில் சோதிக்கப்படும். Your faith will be tested. உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும். அந்த விசுவாச சோதனைக்குள்ளே போகும்போது அது துன்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனாலும் முடிக்கும்போது சொல்கிறாரு, இங்கே உங்களுக்கு புகழ்ச்சி வரும், கனம் வரும்லாம் எதிர்பார்க்காதீங்க. பரவாயில்ல, வந்தாலும் வராட்டினாலும் சரி. ஆனால் ஒரு நாள் இருக்கிறது. அது எந்த நாள்? இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்கிறீங்களா? ஏதாவது கஷ்டம் வந்தால் நம்ம ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வர்றதுக்கே, சர்ச்சுக்கு வர்றதே யோசிக்கிற ஆட்களாக மாறிட்டோம்.
ஐ திங்க் டெஃபினட்டாக ஆண்டவர் ஏதோ கிருபையாக இருக்கிறாரு தெரியல. yet இன்னொரு முறையும் அவங்களுக்கு ஆண்டவரே என்ன செய்கிறாரு, வாய்ப்பு கொடுத்து, இருந்தாலும் ஒரு பக்கத்தில் ஒரு செக்மேட்டை வைக்கிறாரு. என்னவோ ஆண்டவர் செஞ்சிட்ருக்கிறார். வி கான் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஆனால் உபத்திரவ நாட்களை நாம் சந்திக்க வேண்டிய காலங்கள் வரும்போது சோர்ந்து போகாமல், பாடுகள் மத்தியில் சோர்ந்து போகாமல், இந்த தேசத்தில் வரப்போகிற ஒரு பெரிய உபத்திரவத்தின் அலையின் நடுவிலே நாம் பயணிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்க வேண்டியது ஒன்று தான், அவர் வெளிப்படும்போது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது என்ன உண்டாகும்? புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அதனால் ஆண்டவருக்காக வாழ்கிற நிமித்தம், உண்மையாக இருக்கிற நிமித்தம், சுவிசேஷத்தை அறிவிக்கிற நிமித்தம், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், கிறிஸ்தவர்களாக இருக்கிற நிமித்தம் வருகிற எல்லா பாடுகளுக்கும் நிச்சயம், மிக நிச்சயம் அவர் வெளிப்படும் போது நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாயிருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமே. நான் உண்மையாக இருந்தேன், நான் ஆண்டவருக்காக இதை செய்தேன், நான் உண்மையாக இருந்தேன், எனக்கு யாரும் எனக்கு இங்கே என்னை ரெக்கக்னைஸ் பண்ணல, என்னை அப்ரிஷியேட் பண்ணல. நோ, நெவர். பல நேரம் ஊழியத்தில் மனுஷர்களாக இருக்கிறபடினால நிறைய காரியங்களை ஸ்ட்ரெயின் பண்ணி செய்துட்டு ஒரு அப்ரிஷியேஷன் வராதா அப்படின்னு எதிர்பார்த்த நேரங்கள்லாம் இருக்கும். ஆனால் ஆவியானவர் சொல்லுவார், இந்த அப்ரிஷியேஷன் எனக்கு உலகத்தில் நீ தேடவே தேடாது, அது உலகத்தில் கிடைக்கவும் கிடைக்காது. ஆனால் அவர் வெளிப்படும் போது அவருடைய சமூகத்திலேருந்து வர்ற மகிமை தான் உனக்கு, அதுதான் கடைசி, அதுதான் மேலான மகிமை. சொல்லிட்டு 8ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் என்ன செய்கிறீர்கள்? அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது, அதாவது எப்பொழுது? இந்த உபத்திரவத்தின் நடுவிலே அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்திருக்கிறதுமாக இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமா? வாட் அ பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட். அவர் என்ன சொல்கிறாரு? இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும். சில நேரம் உபத்திரவ பாதைகள் நடுவில் ஆண்டவர் ஏன் அமைதியாக இருக்கிறாரு, ஏன் ஆண்டவர் சத்தமில்லாமல் இருக்கிறாரு, கேள்விக்கு பதிலே கிடையாது. எத்தனையோ மிஷினரிகளை அடிக்கும்போது ஆண்டவர் ஒரு தூதன் அனுப்புனா போதுமே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. சில மிஷினரிகள் மேலே, ஊழியர்கள் மேலே பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி அவர்களை கொண்டு போய் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சிறைச்சாலையில் போடும்போது இட் சீம்ஸ் லைக் காட் இஸ் சைலண்ட் அண்ட் ஹீ இஸ் நாட் அட் ஆல் தேர். தேவன் இல்லாதது போலவே இருக்கிறது. உண்மை உள்ளவர்கள், உத்தமுள்ளவர்கள் பாதிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு பக்கத்தில் நியாயம் நீதி இல்லாத போது why is God so silent? அவர் இல்லையா, ஆண்டவர் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு இருக்குது. அதான் சொல்கிறார், இப்பொழுதும் அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் என்ன வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் விசுவாசம் வைத்து. அந்த விசுவாசத்தோடு சேர்த்து என்ன இருக்குதான்? சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாக இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து. அதாவது பாடுகள் நேரத்தில் ஆண்டவர் பார்க்க முடியல, ஆண்டவர் கிரியை செய்கிறத பார்க்க முடியலன்ற சூழ்நிலை நடுவிலும் விசுவாசமும் சொல்லி முடியாத சந்தோஷமும் ஒருத்தனுக்கு இருக்குமானால் அவன் பேர் தான் கிறிஸ்தவன், அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். அதன் நடுவில் நாம் எப்படி இருக்கிறோம்? How is my faith? How is my joy in the Lord? Am I still murmuring? Am I still questioning God? Am I still denying God? பாடுகள் நடுவில் அவரை தரிசியாமல் இருந்தும் நான் விசுவாசத்தை வைத்து அதிலே மகிமையான ஒரு சந்தோஷத்தை, சொல்லி முடியாத சந்தோஷத்தை உடையவனாக இருக்கிறேனா, அல்லாவிட்டால் தளர்ந்து போய், அல்லாவிட்டால் தேவனை பார்த்து கேள்வி கேட்டு, அல்லாவிட்டால் தேவனை பார்த்து முறுமுறுக்கிறவனாக இருக்கிறேனா? 9ஆம் வசனத்தில் சொல்கிறார், உங்கள் அப்படி நீங்கள் செய்து தான் என்ன செய்ய போகிறீங்க? உங்கள் விசுவாசத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிப்பை என்ன செய்கிறீர்கள்? அடைகிறீர்கள். இந்த ஆத்தும ரட்சிப்பு அடையறதுக்கு பாடுகள் நேரத்தில் வருகிற விசுவாசமும் பாடுகள் நேரத்தில் சந்தோஷமும் தேவை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதே நேரத்தில் இந்த ரட்சிப்பை பற்றி மறுபடியும் சொல்கிறார், இந்த ஆத்தும ரட்சிப்பு எவ்வளோ வேல்யூவானது. தீர்க்கதரிசிகள் அதை ரொம்ப என்ன செய்தாங்க? குறித்து கருத்தாக ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். அந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளை முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னது என்பதையும்
ஆராய்ந்தார்கள். பாருங்க, வருகிற மேசியா பாடுபடுவார்னு தீர்க்கதரிசிகளுக்கு அறிவித்த போது அவர் இன்ன விதமான பாடுகளை படுவார்னு ஆராய்ந்தாங்க. அந்த பாடுகளை பற்றி ஆராய்ந்தவர்கள் மாத்திரமல்ல, அதுக்கு பின்னாடி என்ன வரும், மகிமைகளை ஆராய்ந்தார்கள். அதே போல் அவரை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் வரும், அந்த கூட்டத்திற்கும் பாடுகள் வரும், அந்த கூட்டத்துக்கும் மகிமை வரும்னு சொல்லி இதெல்லாம் அவர்கள் ஆராய்ந்திருக்கிறார்கள். இந்த தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்காம போயிடுச்சே, இந்த ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்காம போயிடுச்சே அப்படின்னு அவங்க ஆதங்கப்பட்டிருக்கிறாங்க. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் என்னவா இருந்தாங்க, ஆசையாக இருந்தார்கள். உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிற இந்த மேலான பாக்கியம் தீர்க்கதரிசிகளுக்கும் கிடைக்கவில்லை, தேவ தூதருக்கும் கிடைக்கவில்லை. கையில் உயர்த்தி ஆமென் சொல்றீங்களா? ரட்சிப்பில் உண்டாயிருக்கிற மேன்மை, நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற அழியாத மாசற்ற சுதந்திரம், இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களில் ரட்சிப்பு நிமித்தமாய் உண்டாகிற பாடுகள் உபத்திரவங்கள் நடுவில் நமக்கு இருக்கிற சந்தோஷம் விசுவாசம், இதெல்லாம் பார்க்கறதுக்கு சோதரம் தீர்க்கதரிசிகளும் தேவதூதர்களும் ஆசையாக இருந்தார்கள். ஸோ அது நேரத்தில் அவர் சொல்கிறாரு, இந்த சமயத்தில் நீங்கள் தைரியமாக இருங்க, ஆறுதலாக இருங்க, தேர்தலாக இருங்கலாம் சொல்லலை. நீங்கள் அழுதிங்கன்னா அடுத்த மாதம் உங்களுக்கு கார் வரும், ஆடி வரும்லாம் சொல்லலை. அவர் சொல்கிறாரு, இப்போ சொல்கிறாரு, இதனால் சொல்லிட்டு 14ஆம் வசனம் சொல்கிறாரு, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று ராமேன் சொல்கிறீங்களா? அப்போவும் அவர் கொடுக்குற எக்ஸார்டேஷன், அப்போவும் அவர் சபை கொடுக்குற அறிவுரை, அப்போவும் சபையார் கொடுக்குற அறிவுரை, நீ எதில் ஃபோக்கஸ் பண்ணு, பரிசுத்தத்தில் ஃபோக்கஸ் பண்ணு. அதாவது நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல். ரொம்ப தெளிவாக சொல்கிறார் பாருங்க. முன்னே அறியாமை உள்ள காலங்களில், பவுல் பேசும்போது பிரசங்கம் பண்ணும்போது சொல்கிறாரு, அறியாமை உள்ள காலங்களில் செய்தவைகளை தேவன் கண்டும் காணாதவருமாய் இருந்தார். பாவம்னா என்னன்னு அறியாமல், பாவம் என்கிற அறிவு இல்லாமல், நீ அநீதி என்கிற அறிவு இல்லாமல் இதெல்லாம் செஞ்ச போடலாம். நீ பாருங்கள், ஒருத்தன் ரட்சிக்கப்படுற அன்னைக்கு அவன் இயேசுவே என்னை மன்னியும், நான் ரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன்னு அனௌன்ஸ் பண்ணுற அன்னைக்கு, டிக்ளேர் பண்ணுற அன்னைக்கு வாட் ஹேப்பன்ஸ், என்ன நடக்குது? அதுக்கு முன்னாடி அவன் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும், ஆமென் சொல்கிறீங்களா, அத்தனை பாவத்தையும் ஒரே செகண்டில் கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஹி ஜஸ்ட் ஃபர்கிவ், மன்னித்து விடுகிறார், அதை மறந்து விடுகிறார். சில நேரம்லாம் ஐயோ இவ்வளவு இங்கேயே இருக்கிறாங்க, சிலர்லாம் இங்கேயே ஊருக்கே தெரியும், சிலர்லாம் என்னை கூப்பிட்டு கேட்டிருக்கிறாங்க, பாஸ்டர் என்ன மாதிரி ஆள் தெரியுமா, இதுக்கெல்லாம் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாரு, உங்களுக்கு தெரியாதா, இது மாதிரி ஆட்கள்லாம் பயங்கரம் அப்படின்ற அளவுக்கு இருந்திருக்கிறாங்க. நான் அவங்கள்ட்ட சொன்னது ஒன்று தான், என்னைக்கு அவன் மனம் திரும்பி இயேசுவை நோக்கி கூப்பிட்டானோ அன்னைக்கு முன்னாடி இருந்த அத்தனை பாவங்களையும், ஆமென் சொல்கிறீங்களா, அது கொலைகார பாவமாக இருந்தாலும் எவ்வளோ மோசமான பாவம் இருந்தாலும் கர்த்தர் மன்னிக்கிறாரு. அப்போது இந்த உலகத்தில் நிறைய பேர் கேட்பாங்க, பாவம் மன்னிப்புன்னு சொல்லிட்டு பாவம் பண்ணிட்டு போய் மன்னிப்பு கேட்டுறாங்க அப்படின்வாங்க. யதார்த்தமான கேள்வி தான் அது. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது அவன் எவ்வளவு பெரிய சின்ன பண்ணாலும் அதை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மன்னிக்கிறார் என்பது எவ்வளோ உண்மையோ அதே போல் அறியாமை உள்ள காலங்களை விட்டுட்டு வசனம் என்ன, சத்தியம் என்ன, பாவம் என்ன, தேவனுக்கு பிரியமில்லாது என்னன்ட்டு அறிந்த பிறகு ஒருத்தன் செய்கிற விஷயத்துக்கு தேவன் சீரியஸாக இருப்பாரா இருக்க மாட்டாரா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ அறியாமை உள்ள காலங்களில் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிடறாரு. அப்படின்னா என்ன சொல்கிறாரு? அறிந்த பிறகு நீ செய்கிற விஷயத்துக்கு அவர் கொஞ்சம் என்னவா இருக்கிறாரு? சீரியஸாக இருக்கிறாரு. அதனால தான் சொல்கிறார், இனி என்ன செய்யாத நடவாமல். அதீத கிருபையை பிரசங்கம் பண்ணுறவங்களாம் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி மறிச்சிட்டார்ல, நேற்று பாவத்துக்கு மன்னிச்சிட்டாரு, இன்னைக்கு பாவத்துக்கு மறிச்சிட்டாரு, நாளைக்கு நீ செய்ய போகிற பாவத்துக்கு மறிச்சிட்டாரு. அதனால் நீ மனஸ்தாபப்படாத, நீ மனம் திரும்ப எல்லாம் வேண்டியதில்லை, நீ பாவின்னு நீ அறிக்கை பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிறார். ஆனால் பவுலிங்க சொல்கிறார், பேதுருங்க சொல்கிறாரு, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமைகளினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி என்ன செய்யாதீங்க, நடக்காங்க. அல்லேலூயா சொல்லுங்க.
பரிசுத்தத்திற்கு முயற்சி செய்யுங்கள் சொல்ல. என்ன செய்யலை? முயற்சி பண்ணுங்கள்லாம் அப்படிலாம் பூசிலாம் முழுகலை. சொல்கிறாரு, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் என்னவாருங்க? நான் பரிசுத்தராகையால் நீங்களும் யாராருங்கள்? அவர் கடவுளுங்க, அவர் பரிசுத்தமாக இருக்க முடியாது, நம்மளால் இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அந்த பரிசுத்தத்திற்கான பலனை கொடுக்குறவர் அவர் தான். அந்த பரிசுத்தத்திற்கான தாகமும் வாஞ்சையும் உண்மையாக இருந்துச்சுன்னா you will definitely be like him. அவரை போல நான் வல்லமையுள்ளவராக இருக்கிறது போல நீங்கள் வல்லமையுள்ளவராக இருங்கன்னு சொல்ல. நான் வரங்களை உடையவராக இருக்கிறது போல நீங்கள் வரங்களை உடையவராக இருங்கன்னு சொல்லலை. நான் சுகமாக்குகிறவராக இருக்கிறது போல நீங்கள் சுகமாக்குகிறவர்களாக இருங்கன்னு சொல்லலை. அவர் சொன்னார், நான் பரிசுத்தராக நீங்களும் என்னவாருங்கள். ஸோ ஃபோக்கஸ் எது மேலே இருக்கணும் அப்படின்ட்டு அப்போஸ்தலனாகிய பேதுரு தெளிவாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஹோலினஸ். திரும்ப 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 விழுந்து 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 ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஏதோ ஒன்றையே ஏமாற்றிட்டு இருக்கிற. சாரி டு சே தட் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி என்ன செய்யாதிருங்கள், நடவாமல். எல்லா நடக்கைகளிலும் யாராருங்க? பரிசுத்தராக இருங்க. கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் என்னவாருங்கள்? பரிசுத்தராக. அவன் சிதறி இருக்கிறான். அவன் சபை உபத்திரவத்தை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறான். இதே நிருபத்தில் மறுபடியும் அவர் எழுதுமா சொல்கிறாரு, உங்களுக்கு உண்டாக இருக்கிற இந்த உபத்திரவம் ஏதோ புதுமை என்று என்ன வேண்டாம்னு சொல்கிறாரு. இது எல்லாருக்குமே நடந்தது தான், பரிசுத்தவான்களுக்கு நடந்தது தான், நமக்கு வாக்குப்பட்டது தான். ரொம்ப புதுமையாலாம் என்னாதீங்கன்னெலாம் சொல்கிறாரு. அந்த அளவுக்கு உபத்திரவத்தின் பாதையில் போகிறவனையும் பார்த்து ஃபோக்கஸ் எது மேலே வை, நீ அவரை போல பரிசுத்தமாக இருக்கிறதுல அவன் ஃபோக்கஸ் இருக்கட்டும். தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணுன்னு பவுல் எழுதுகிறார். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்னு எழுதுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் நம்முடைய செய்கைகள்னால நம்ம பரிசுத்தமாக முடியாது, அது சத்தியம். நாம் நம்முடைய கிரியையினால் பரிசுத்தமாக்கப்பட முடியாது. ஆனால் அதுக்கான தாகம் வாஞ்சை இல்லை, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று கேட்ட யோசேப்புக்கு இருந்த அந்த வைராக்கியம், இதெல்லாம் இருக்கிறவனுக்கு தான் அதை கிரியை செய்ய முடியும். இல்லையா சொல்லுங்கள்? ஆமாம். அதுக்கப்புறம் அடுத்த வசனத்தை சொல்கிறாரு, 5வது, அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால். அவருடைய நியாயத்தீர்ப்பில் என்ன இருக்க போகிறதில்ல? பட்சபாதம் இருக்க போகிறதில்ல. ஒரு நியாயத்தீர்ப்பின் நாட்கள் நிச்சயம் நமக்கு இருக்கிறது. அந்த நியாயத்தீர்ப்பில் நாம் கவனமாக நடக்கிறதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் எதோடு நடந்து கொள்ளுங்கள்? பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். தேவ பயம் கொஞ்சம் கொஞ்சமாக அற்றுப்போகிற நாட்களுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறோம். நான் செய்கிறது, நான் செய்யப்போவது, நான் நினைக்கிறது, நான் பேசுகிறது, இது தேவனுக்கு எவ்வளவு தூரம் ஏற்றது, உகந்தது, இது சரியா இல்லையா அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்குகிறவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நான் என்ன செய்வேன்? நோக்கி பார்ப்பேன். தேவ பயம் வாழ்க்கையில் இருக்குதா? இந்த பூமியில் சஞ்சரிக்கும் அளவும் எதோடு நடந்து கொள்ளுங்க? பயத்துடனே நடந்து கொள்ளுங்க. தேவ பயம் இருக்கட்டும். இந்த காரியத்தை நான் செய்வதனால என் தேவன் மகிமைப்படுவாரா, இல்லை இந்த தேவன் வேதனைப்படுவாரா? ஆனால் இந்த பார்க்க அறிவு இருக்கட்டும். இதனாலே அவருடைய இருதயம் பிரியப்படுமா, அவருடைய இருதயம் துக்கப்படுமா? இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறதால ஆட்களாக நம்ம மாறுவோம். கரங்களை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே.
பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். ஆறாவதாக சொல்கிறாரு, உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்கிறீங்களா? ரொம்ப முக்கியமான ஃபவுண்டேஷனல் ட்ரூத்து. உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் யார் மேலே இருப்பதாக? தேவன் மேலே இருப்பதாக. 1ஆம் தேதி காலையில் நான் இந்த காரியத்தை நான் சொன்னேன். உங்கள் பலன் ஒடுங்கும்போது முதிர் வயதுள்ள நாட்களில் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நம்பாதீங்க, அவங்க கஞ்சி ஊற்றுவாங்க நம்பி இருக்காதீங்க அப்படின்னு. அது ஆன்லைனில் பார்த்துட்டு ஒரு தாயார் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அது 100க்கு 100 உண்மை பாஸ்டர். பிள்ளைகள் எவ்வளவு இருந்தாலும் கர்த்தர் தான் நமக்கு நம்பிக்கை. என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன், என் பிள்ளைய எப்படியா கஷ்டப்பட்டு அது நாளைக்கு கடைசி காலத்தில் கஞ்சி ஊற்றும், அதெல்லாம் வேணாம். கடைசி மூச்சு வரைக்கும் நீரே நம்பிக்கை ஆண்டவரே. கடைசி மூச்சு வரைக்கும் நீர் மாத்திரமே. என் விசுவாசம் உங்கள் மேலே தான். மனுஷரை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் நலமாயிருப்பது நலம். யார் மேலேயும், எந்த மனுஷன் மேலேயும் உங்கள் நம்பிக்கையை வைக்காதிருங்கள். உங்கள் சார்பு தேவனை சார்ந்திருக்கட்டும். கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ அவர்கள் ஆண்டவர் கொடுத்துருக்காக ஸ்தோத்திரம், நல்லது. அண்ணனோ தம்பியோ நண்பர்களோ, அவன் பார்த்துக்குவான், இவன் பார்த்துக்குவான், இவங்க பார்த்துக்குவான், அவங்க பார்த்து உண்மை கிடையாது. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்பது தான் நம்முடைய அறிக்கையாக இருக்க வேண்டும். எதுனாலும் அவரை சார்ந்து கொள்ளணும். நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசமும் தேவன் மேல் இருக்க வேண்டும். இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை என்ன செய்தாராம்? கொடுத்தார். அடுத்து 7ஆவதாக முக்கியமான ஒரு காரியத்தை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஃபவுண்டேஷனல் ட்ரூத். ஆகையால் 22ஆம் வசனம், நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அல்லேலூயா சொல்லுவோம். பாருங்க, 7ஆவதா இந்த விஷயத்தை இன்சிஸ்ட் பண்ணுறார். நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை என்ன செய்திருக்கிறீர்கள்? சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். அந்த சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடினாலே சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் என்ன செய்யுங்கள்? ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் என்ன செய்ய மாட்டான்? தேவனை அறிய முடியாது. நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி உங்கள் ஆத்மாவிலே சுத்திகரிக்கப்பட்டவர்கள். ஊக்கமான அன்பு, இது ரொம்ப முக்கியன்றாரு. கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பயங்கரமாக யோசிச்சு பவர், அனாயிண்டிங்கு, ஃபயரு நிறைய பார்த்துட்டேன். ப்ராஃபஸி, சில பிரசங்கம்லாம் ஏதோ ஒரு இதில் போட்டிருந்தாங்க. டைட்டில் கூட தீர்க்கதரிசியாக எழும்பு. அன்பே பிரதானம். ராமேன்னு சொல்லுங்கள். அன்பு இல்லாமல் நீ 1000 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் 1000 நாள் உபவாசம் போட்டாலும், இங்கே அதை பற்றிலாம் ரொம்ப எழுதவே இல்லை. எத்தனை பேர் ராமேன்னு சொல்கிறீங்க? அதை பற்றிலாம் இங்கே ஒன்றும் பெருசாக பேசலை. அவ்வளோ டீட்டெயில்டாக பேசுகிறார் கொரிந்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல். வரங்கள்லாம் பற்றி டீட்டெயிலாக பேசிட்டு அடுத்த அதிகாரத்தில் என்னன்னு முடிக்கிறாரு? அன்பே பிரதானம். அன்பை பற்றி தான் 13ஆம் அதிகாரம் ஃபுல்லாக பேசி, அன்பு என்ன செய்யாது? தற்பொழிவை நாடாது, இருமாப்பா இராது, அன்பு சினங்கொள்ளாது, அன்பு எல்லாத்தையும் எழுதி அன்பு தாண்டா பெருசு அப்படிங்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் இந்த உலகம் உங்களை யார் என்று அறிந்து கொள்வார்கள்? என்னுடைய சீசர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். நாட் உங்கள்கிட்ட இருக்கிற பவர் மேனிஃபெஸ்டோ, பயங்கரமாக அந்த ஊருக்காக இதை செய்கிறது அதை செய்கிறது, அப்படி விஷ்ணுன்னா அதை 10,000 பேர் உளருது, இதெல்லாம் இல்லை. அதெல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். நீ காண்பிக்கிற அன்பு ஒன்று தான் அவனை சீசன் என்று அறிய செய்யும். இதிலெல்லாம் ரட்சிப்புக்குள்ளே நடத்தின ஆட்கள் ரொம்ப கம்மி. இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, சோதரம். ஆனால் ஒரு மனுஷன் காண்பிக்கிற அன்பு தான் ஒவ்வொருத்தனையும் கிறிஸ்துவுக்குள்ளே நடத்துது. நான் நிறைய பார்த்துட்டேன். எவ்வளோ கூட்டங்கள்லாம் நடத்தியிருக்கிறோம், எவ்வளோ பெரிய பவர்
பவர் மேனிஃபெஸ்டோ ப்ராஃபிட்டிக் கூட்டம்லாம் இங்கே நடத்திருக்கோம். அதெல்லாம் யாரும் ரட்சிக்கப்படல. அவ்வளோவா யார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறா தெரியுமா? ஒரு விசுவாசி இன்னொருத்த மேலே அன்பு காட்டி. ஆமென் சொல்கிறீங்களா? அவன் குற்றம் இரும் கொலையுரமாக இருக்கும்போது அவன் மேலே பரிவு காட்டி அவனை கொண்டு வந்து அவன் காயங்கட்டி அவனை கொண்டு வந்து சத்திரத்தில் சேர்க்குறவனுக்கு தான் அந்த அன்பு தான் அநேகம் பேரை ரட்சித்திருக்கிறது. அந்த அன்பு தான் சபைக்குள்ளே ஆத்துமாக்களை சேர்க்குது. ராஜ்யத்துக்குள்ள அன்பு தான். ஒரு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஸோ ஐ வாண்ட் டு டெல் யூ, பி த பீப்புள் ஆஃப் லவ். இட்ஸ் கால் த கம்யூனிட்டி ஆஃப் லவ். இது அன்பின் சமுதாயம். சபை அன்பின் சமுதாயம். ஆக்சுவலாக ஆண்டவர் எதுக்கு சபையை ஏற்படுத்தினான்னா, எனக்கு தெரிஞ்சு இது கூட ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்ன தெரியுமா? அன்புள்ளவர்களாக இருக்குன்னு சொன்னார். தேவன் அன்பாக இருக்கிறார், அவருடைய பிள்ளைகள் அன்பாக இருக்கணும். இந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு க்ளோஸ்டு செட்டப் வேணும். அதுக்கு பேர் தான் சபை. இங்கேயே அன்பை காட்ட முடியலன்னு வச்சிங்களேன், உலகத்தில் போய் என்ன செய்ய முடியாது? அன்பை காட்டவே முடியாது. இங்கேயாவது கொஞ்சம் வேல்யூஸ் தெரிஞ்சவன் இருக்கிறான், இங்கேயாவது கொஞ்சம் வசனத்துக்கு பயப்படுறவன் இருக்கான், இவனுக்கே நம்மளால் அன்பு செலுத்த முடியலன்னா ரொம்ப கஷ்டம். அதனால தான் பவுல் கொரிந்தியரை பார்த்து கேட்குறாரு, உங்களால் நஷ்டத்தை பொறுத்து கொள்ள முடியாதா? உங்களால் நஷ்டத்தை சகித்து கொள்ளக்கூடாதா? அப்படித்தான் இருப்பாங்க. சிலர் நஷ்டத்தை உண்டு பண்ணுவாங்க, சிலர் வேதனை உண்டு பண்ணுவாங்க. இருக்கும். ஐ யூ நாட் ஏபிள் டு, ஏதோ ஒரு நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம், வேதனை வலி 3 நாள் இருக்கலாம். சில விசுவாசிகள் இன்னொரு விசுவாசிகள் மேலே மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் பார்த்துட்டு திருப்பி போகிற ஆள்லாம் சபையில் இருக்கிறாங்க. ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசி ஒன்றுமே இல்லைனாலும் பார்த்தா கூட பார்த்து பிரைஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறது கூட ரொம்ப தயக்கமாக இருக்குது. முடித்த உடனே ஆமேன்னு சொன்ன உடனே பாருங்கள், அப்படி திருச்சி ஓடுற ஒரு கூட்டம் இருக்கும். ஆமேன்னு சொன்னோடனே இங்கே 4 பேர்கிட்ட நின்று 4 பேர்கிட்ட பேசுகிறதுக்கு கூட ஆள்கள் கிடையாது. சில பேர் அப்படியே தெரிச்சு ஓடுவாங்க. அதுக்கு இல்லை சேர்ச்சி. இது இட்ஸ் நாட் அ ஸ்பிரிச்சுவல் கிளப். வந்தோம், ஆராய்ச்சோம், செய்தி கேட்டோம், போடா ஓடுறா அப்படின்றதுக்கு இல்லை. அட்லீஸ்ட் in this context you should make few people to express your love, to show your love. நீ அன்பு காட்டுறதுக்கு ஒரு கூட்டத்தை நீங்கள் ஏற்படுத்தணும். ஊக்கம் எப்படி எழுதுறாரு கடைசியில்? சுத்த இருதயத்தோட ஒருவர்கள் என்ன செய்யுங்கள்? ஊக்கமாக அன்பு கூறுங்கள். இந்த கம்யூனிட்டி ஆஃப் லவ்ல, இந்த சபை என்கிற இந்த அமைப்புக்குள்ளே அன்பை காட்ட முடியலன்னா நீங்கள் வெளியே எங்கேயும் காட்ட முடியாது. அது ரொம்ப முக்கியம், அடிப்படை. ஹல்லேலூயா. அதனால தான் இதெல்லாம் முக்கியமாக எழுதுறாரு, முக்கியமாக அவளுக்கு எழுதுறாரு. ஸோ சபையில் இருக்கிறவர்கள் ஊக்கமாய் அன்பு கூறுவோம், ஒருவரை மன்னிப்போம், சில விஷயங்களை பேசி சரி செய்து கொள்வோம், சில விஷயங்களை இட்ஸ் ஓகே பரவாயில்ல. சில நேரம் என்கிட்ட இப்படியே எடுத்து பாஸ்டர் இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன், இட்ஸ் ஓகே பரவாயில்ல, இட்ஸ் ஓகே கோ ஹெட், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல அப்படி. ஏன்னா சில விஷயங்கள்லாம் அப்படியே எடுத்து அதை பெரிய ஊதி அதை பெருசாக பூதாகரமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில விஷயங்கள் இட்ஸ் ஓகே, தே வில் சேஞ்ச், ஷி வில் சேஞ்ச், ஹி வில் சேஞ்ச் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் பழகிருக்கிறோமே தவிர அதை உடனே பெருசாக்கி அதை கொண்டு போகிறது இல்லை. பட் ஆனால் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அந்த சில விஷயங்கள் அப்படி வந்துருச்சுன்னா, நஷ்டத்தை பொறுத்துக்கொள்ளவும் சகித்துக்கொள்ளவும் ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த அன்பின் சமுதாயத்தை யாரும் அசைக்க முடியாது. தட்ஸ் காட்ஸ் டிசையர். அதைத்தான் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்ட்டு அப்போஸ்தலன் பேதுரு எழுதுகிறார். மேபி ஆண்டவருக்கு சித்தமானால் தொடர்ந்து மற்ற அதிகாரங்களை நாம் சந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அகழ்ந்து நின்று இந்த வார்த்தைகளுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். வெரி இம்பார்ட்டன்ட் ஃபவுண்டேஷன் ட்ரூத்ஸ் ஃபார் அ பிலீவர் who is a stranger over here. இந்த பூமியிலே பரதேசிகளாய் நாம் இருக்கிறோம். we don't belong to this world. இந்த பூமியிலே பரதேசிகளாய் இருக்கிற நாட்களில் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான சத்தியங்களை ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். கரங்களை உயர்த்தி அந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா லக்கை நோக்கி ஓடுகிறே, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா லக்கை நோக்கி ஓடுகிறே நான் என்னே
இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, பொன்மகன்தான் நாம் பார்க்கருமே. என் ஆசையெல்லாம் அவர் பொன்முகம்தான் நாம் பார்க்கருமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்புக்காக கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. வாயில திறந்த ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த இந்த மேலான நித்திய பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். முழு பரலோகமும் சம்பந்தப்பட்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவன், ஆவியானவராகிய தேவன், இயேசு ஆகிய தேவன், ஆமென், ஹல்லேலூயா. இவர்களுடைய தெரிந்து கொள்ளுதனாலே உண்டான இந்த ரட்சிப்புக்காக உம்மை நாங்கள் எப்பொழுதும் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இதை எப்போ நாங்கள் செலிப்ரேட் பண்ண, இதுக்காக நாங்கள் சந்தோஷப்பட, ஆண்டவரே இதுக்காக நாங்கள் களி கூற கர்த்தர் உதவி செய்வீராக. நித்திய சுதந்திரம், மாசற்ற வாடாத சுதந்திரம் எங்களுக்கு ஒன்று பரலோகத்தில் இருக்கிறது. எங்கள் கண்களை பரலோகத்தின் மேலே வைத்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த நித்திய சுதந்திரத்துக்கு ஏதுவாக நாங்கள் பயணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. கொஞ்சம் ஆண்டவரே எப்பொழுது அந்த உலகத்துக்காக வாழுகிறத நிறுத்தி ஆண்டவரே அந்த பரலோகத்திற்கான ஒரு வாழ்க்கை, அந்த ரிவார்டை பெற்றுக்கொள்ளுகிறதற்கான ஒரு வாழ்க்கை, ஆமீன், தேவன் எதின் மேலே கரிசனை உள்ளவராக இருக்கிறாரோ அதன் மேலே கரிசனை உள்ளவர்களாக எங்களை மாற்றிக்கொள்ளுகிற வாழ்க்கை எங்களுக்கு எப்போதும் இருப்பதாக ராஜா. ஹல்லேலூயா. துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. துன்பங்கள் நடுவில் உம்மை தரிசியாமல் இருந்தாலும் ஆண்டவரே விசுவாசம் வைத்து ஆண்டவரே நல்ல சொல்லி முடியாத மகிழ்ச்சியோடு கூட நாங்கள் தொடர்ந்து உமக்காக உண்மையாய் ஓடுகிறவர்களாய் இருக்க, அதன் நடுவிலே நாங்கள் அழைத்தவர், எங்களை அழைத்தவர் பரிசுத்தர், நாங்களும் பரிசுத்தராய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி கை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களால் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தத்திற்கும் தேவ பக்திக்கும் ஏதுவாக முயற்சி பண்ணுகிறவர்களா, ஹல்லேலூயா, பரிசுத்தத்திற்காக விலைக்கிரயம் செலுத்துகிறவர்களாய், பரிசுத்தத்தை குறித்த ஆண்டவரே கவனம் உள்ளவர்களாய், ஹல்லேலூயா, அதற்காக ஆண்டவரே இந்த பூமியிலே பரதேசியாய் சஞ்சரிக்கும் அளவும் ஆண்டவரே பயத்துடனே நடந்து கொள்ளுகிறவர்களாய், ஹல்லேலூயா, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கவனத்தை நாங்கள் சிதற விடாமல் இருக்க உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. மிக முக்கியமாய் ஆண்டவரே எங்கள் விசுவாசமும் எங்கள் நம்பிக்கையும் தேவன் மேல் இருப்பதாக. ரொம்ப முக்கியமான சத்தியத்தை ஆண்டவரே நாங்கள் மறந்துடுறோம். எங்கள் விசுவாசம் எங்கள் தேவன் மேலே இருப்பதாக. இருக்கிறவைகள் மேலே இல்லை, கொடுக்கிறவர்கள் மேலே இல்லை, எங்கள் அதிகாரிகள் மேலே இல்லை, எங்கள் பலத்தின் மேலே இல்லை, எங்கள் வருமானத்தின் மேலே இல்லை. எங்கள் விசுவாசமும் எங்கள் நம்பிக்கையும் தேவன் மேலே இருப்பதாக. சகோதர சிநேகமுள்ளவர்களாய் ஊக்கமான அன்பு கூறுகிறவர்களால் இந்த சபை நிரம்பி இருக்கட்டும். அது ரொம்ப அடிப்படையான விஷயம். இது இல்லாமல் நாங்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா பெரிய காரியங்களை உமக்காக செய்யணும்னு ஓடுறதோ, பெரிய காரியங்கள் நினச்சிக்கிட்டு எதையோ நினச்சிட்டு இருக்கிறதோ அல்ல. அன்பே பிரதானம் ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களாக எங்களை நிலைநிறுத்தும், ஆசீர்வதியும்.
உடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஆமேன் இந்த வாரம் முழுவதும் உடைய கிருபையும் ஆண்டவரே உடைய ஆசீர்வாதத்தையும் தொடர்ந்து அனுபவிப்பார்களாக. கல்வி கட்டணத்திற்காக ஆண்டவரே தங்கள் இருதயத்தில் நேர்ந்து கொண்டவைகளை ஆமேன் கொடுத்திருக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், கொடுக்கிற உடைய பிள்ளைகளை மீது ஆசீர்வதியும். தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். பாஸ்டர் ராஜா அவர்கள் வந்து ஜெபித்து இந்த ஆராதனை நிறைவு செய்ய கேட்கிறேன். Praise the Lord. Hallelujah. கர்த்தாவே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே நீர் பேசுகிற இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே அப்பா இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை கர்த்தாவே நாங்கள் செய்யாமல் ஆண்டவரே கர்த்தாவே உமக்காக ஆண்டவரே உம்முடைய ஊழியத்திற்காக ஆண்டவரே கர்த்தாவே எழும்பி பிரகாசிக்க எங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் ஆண்டவரே எப்போதும் உண்மையில் இருப்பதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே அப்பா ஆண்டவரே இந்த பாடுகளை நாங்கள் சகித்து கொள்ளும்போது ஆண்டவரே நீர் வருகையில் கர்த்தாவே எங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் பாடுகளை சகிக்கிறவர்களாக எங்களை மாற்றும்படியாக உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹalleluya hallelujah 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 அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஹalleluya hallelujah 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 hallelujah. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், பாதுகாப்பு, பராமரிப்பு, வழிநடத்துதல் இன்றைக்கும் என்றைக்கும் நம் அனைவரோடும் இருப்பதாக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். உட்கார்ந்து ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போங்க. தனியாக ஜெபம் பண்ணிட்டு போங்க. உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் ஏதாகிலும் இருக்குமானால் ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லி கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நடத்துவார்.